அனைவருக்கும் வணக்கம். சுகுணா திவாகர், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பானது மிக முக்கியமாக நாடு முழுவதும் பார்க்கப்பட இருக்கிறது. ஆளுநருக்கு இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட நாட்களில் இருந்து கிரே ஏரியா 200ல் இருக்கக்கூடிய அவர்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அளவில் கொள்ள முடியாதது. அந்த அதிகாரத்தை இவ்வளவுதான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்க எப்போ வேணாலும் மசோதா மீது முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததை மாற்றி 1 மாதத்திற்குள் நீங்கள் மீண்டும் அனுப்பினால், அதாவது திருப்பி அனுப்பப்பட்டு அது சட்டமன்றத்தில் மீண்டும் இயற்றினால் அது 1 மாதத்திற்குள் நீங்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் 3 மாதத்திற்குள் அனுப்பணும்னு ஒரு டைம் லைன் ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. தனி வீட்டோ அதிகாரம் இல்லை ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் குறித்து அரசியலோடு நடந்து கொண்டிருக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்திய அரசியல் சட்ட வரலாற்றில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு, மாநில உரிமைகளுக்கான ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 2-3 அம்சங்கள் இதில் மிக முக்கியமானது. கவர்னருக்கு ஒரு வீட்டோ அதிகாரம்ங்கிறது கிடையாது. மாநில சட்டமன்றம், மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநில சட்டமன்றத்திற்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆளுநர் என்கிற பதவி இருக்கிறதே தவிர அவர் அதற்கு அரசியலமைப்பு அப்பாற்பட்ட மாநில ஒரு இணையான ஒரு சட்டமன்றமாக அவர் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இன்னொன்று 2 முறை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்க ஒரு மசோதாவை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே சட்டவிரோதம் அப்படிங்கிறது, எரர்னஸ் டு த லா அப்படின்னு சொல்லுகிறது. ரெண்டாவது தனக்கான சிறப்புரிமையை பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதல் வழங்காத அந்த 10 மசோதாக்களுக்கும் நீதிமன்றமே ஒப்புதல் வழங்குகிறது. பேரறிவாளன் வழக்கிலுமே இந்த மாதிரியான ஒரு சிறப்புரிமையை நீதிமன்றம் பயன்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி காலக்கெடு, அந்த டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கடந்த இதே அரங்கத்தில் நம்ம பேசியிருக்கோம், திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க, ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றமே அதை நிர்ணயித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஒருவர் செயல்பட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று இது தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்காக இருந்தாலுமே கூட இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எஸ்ஆர் பொம்மை வழக்கோட இதை ஒப்பிடலாம். எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்குக்கு பிறகு தான் 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை தங்கள் விருப்பம் போல மத்திய அரசு கலைக்க முடியாது என்கிற நிலை உருவானதை போல இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கவர்னர்களை கொண்டு குடைச்சலை கொடுப்பது அப்படிங்கிற இப்போதைய மத்திய பாஜக அரசுடைய நிலைப்பாட்டுக்கும் ஒரு கடிவாளத்தை இந்த தீர்ப்பு போட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ முதல்ல இந்த கவர்னருக்கான வீட்டோ பவர் கிடையாது. அந்த 200வது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரே ஏரியா அப்படிங்கிறது ஒரு வரம்புக்கு உட்பட்டது தான். அவர் சட்டமன்றத்திற்கு என்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ கவர்னரை பற்றி பேசுகிறப்ப பொதுவாக இந்த கவர்னரை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம்னா, அம்பேத்கர்னு முட்டாளா, அவர் எப்படி ஆளுநருக்கு இப்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருப்பாரு, ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆளுநருங்கிற பதவி எப்படி அம்பேத்கர் உருவாக்கி இருப்பார் அப்படின்னு. இது இந்த தீர்ப்பு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறது. அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் பேசியது அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான், ஆனால் அதை மோசமானவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது அதுவும் மோசமானதாகிவிடும் அப்படிங்கிற ஒரு அம்பேத்கருடைய ஒரு கூற்றையுமே நீதிபதி பர்திவாலா அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசியல் நிர்ணய சபையிலேயே ஆளுநரை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு விவாதம் வருகிற பொழுது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டுமா அல்லது நியமிக்கப்படுபவராக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறப்ப அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குன்னு பெரிய சிறப்பு அதிகாரம்னா கிடையாது, அவர் எப்படி வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலக்கெடுவை அரசியலமைப்பு சட்டத்தில் நிர்ணயிக்கப்படாததனுடைய காரணமே என்னன்னா, ஒன்று கவர்னர் என்கிற ஒரு சிறப்பான பதவி கிடையாதுங்கிறது, ரெண்டாவது ஆளுநர்களாக வரக்கூடியவர்கள் மாநில அரசோடு இயைந்து செயல்படக்கூடியவர்களாக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்பட மாட்டார்கள் என்கிற யூகத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரே ஏரியாங்கிறது கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதற்கு இது கடிவாளம் போடப்பட்டிருக்குங்கிறது. ரெண்டாவது, இந்த 10 மசோதாக்கள் ஒப்புதல் கொடுத்துருக்க அந்த 10 மசோதாக்களுமே பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரை நியமிப்பது தொடர்பான ஒன்று. அப்படிங்கிறப்ப இவ்வளோ நாள் வரைக்கும் ஆளுநருங்கிறவர் இந்த பல்கலைக்கழகங்களை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு நினச்சி தான் துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறது, புதிய கல்விக் கொள்கையை பற்றி உபன்யாசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்போ அதை செய்ய முடியாது. வேந்தர் ஒன்று முதலமைச்சர் அல்லது தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர். அப்படிங்கிறப்ப இது இந்த வழக்கிற்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அரசனுடைய மாநில கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இங்கு இரண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடாக இருக்கட்டும், அல்லது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும்,
அல்லது இந்த யுஜிசி விதிகளில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் செல்லுமா செல்லாதா, அதை மாநில அரசுகள் மீறலாமா மீறக்கூடாதா அப்படிங்கிறதுக்குமே இந்த விவாதங்கள் இட்டு செல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தீர்ப்பானது பல்வேறு இதற்கும் இது நீட்டு வரைக்குமே இது ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்ப்பை வந்து சேலஞ்ச், அதாவது எடுத்துட்டு போய் மற்ற வழக்குகளுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு இது உதவும்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இது மாநில அரசனுடைய உரிமை சம்பந்தப்படும் எஸ்ஆர்பொம்மை வழக்கை தான், அதனால தான் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லுகிறோம். அல்லது பேரறிவாளனுடைய வழக்கை உதாரணம் சொல்லுவோம். இதுலேயே வந்து பஞ்சாப் வழக்கையுமே வந்து உதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இது வந்து வெறுமனே ஒரு தனிப்பட்ட ஆளுநருடைய அதிகாரம் அல்லது ஆர்.என். ரவி என்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மாநில அரசுடைய உரிமை தொடர்பான ஒன்று. இன்னொன்று, இது வந்து ஆளுநருக்கு ஆன ஒரு மரணஅடி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆளுநர்களை வைத்து பின்னாலிருந்து இயக்கக்கூடிய மத்திய பாஜக அரசுக்குமான ஒரு மரணஅடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே பிஜேபி இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறப்ப அதற்கு ஒரு கடிவாளம் இட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி இப்போ வந்து ஒரு காலக்கெடு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி இருக்கிறது. அப்போ அடுத்து வந்து ஆளுநர்ங்கிற பதவி, அவருடைய தன்மை, அது தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதமே எழுப்பப்படணும். இன்னைக்கு திமுக அரசு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை கொண்டு வருவதற்கு திமுகவுக்கு ஒரு வரலாற்று மரபு இருக்கிறது, தொடர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து முதலாக 1952 தான் தேர்தல் அரசியலுக்கு வர்றாங்க. 49 வந்து அவங்க கட்சி ஆரம்பித்த பிறகு 52 வந்து ஆளுநர் குறித்த கடுமையான விமர்சனங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். 52 வந்து அண்ணா வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுநராக நியமிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கண்டன கூட்டங்கள் நடத்துறாரு. 1954 வந்து 9,93,000 ரூபாய் மாநில அரசுடைய வரிப்பணம் ஆளுநருக்கு வந்து செலவழிக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்து செலவழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாவுடைய நம் நாடு இதெல்லாம் வாசகர் கடிதங்கள் தொடர்ச்சியாக வெளியிடுகிறார்கள். தொடர்ச்சியாக வந்து நமக்கு தெரியும் புகழ்பெற்ற வாக்கியம் வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது. அப்ப இப்ப சமீபத்துல கூட இந்த 3 ஆண்டுகள்ல திமுக வைத்த அதை பிடிஆர் தான் தொடங்கி வைத்தார். உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்றோம் நாங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கான செலவு இவ்வளோ இருக்கு, இந்த செலவெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்கிறது. இதே விவாதங்கள்ல ஆளுநருங்கிற ஒரு பொறுப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும்போது அவருக்கு செய்யக்கூடிய செலவை நம்முடைய பணம் அப்படின்னு பார்க்கிறதாங்கிற விவாதங்கள்லாம் இங்க எழுந்தது. ஆனாலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு 2 முக்கியமான விஷயங்களை முன்வைக்குது. இது இந்தியா முழுவதுக்கும் பொருந்தக்கூடியதாக வைக்கிறது. ஒன்று, சட்டமன்றங்களுடைய அதிகாரம் எத்தகையது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை பேசக்கூடிய ஒன்றா இருக்கு. இன்னொன்று, ஆளுநர் தனக்கான அதிகாரத்தை எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியும், அதில் என்ன இருக்கு, அதாவது மாநில அரசு என்ன சொல்கிறதோ அதற்கு ஆலோசகராக மட்டும்தான் நீங்க இருக்க முடியும், அதை தாண்டி உங்களுக்கான விருப்பு வெறுப்பை செயல்படுத்த முடியாது. இந்த 2 விஷயத்தை அவ்வளவு தெளிவாக இன்றைய தீர்ப்புல அவங்க முன்வைக்கிறாங்க இல்லையா? இது அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி நகர்த்தும்? இல்லை, இப்போ அதுதான் இந்த விவாதத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மாநில சட்டமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதிகளால் அமைக்கப்படக்கூடிய ஒன்று. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கூடி விவாதித்து ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி அனுப்புகிறார்கள்னா அதற்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ஒப்புதல் அளிக்கலாமா வேண்டாமா என்பதற்காக அந்த மசோதா, அது ஒரு சட்ட முன்வடிவுங்கிறது முடக்கப்படுவது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிறது. இப்போ அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது என்ன? அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரையே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தான் ஆரம்பிக்கிறது. இந்திய மக்களாகிய நாம் எழுதியது தான் அந்த அரசியலமைப்பு சட்டங்கிறப்ப மக்களும் மக்களாட்சி என்பதுதான் இதற்கு முதன்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலிருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் மக்களாலோ மக்கள் பிரதிநிதிகளாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்பி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாலும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியின் மூலமாகத்தான் அவர் அனுப்பப்படுகிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்குமே வந்து எம்பிக்கள் வந்து வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லா வகையிலுமே மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இது எதிலையுமே சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் கவர்னர் தான். அவர் வந்து மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படல, மக்கள் பிரதிநிதிகளாலும் வாக்களிக்கப்படல. அதனால அண்ணா 52 சொல்றப்பயே கவர்னர் பதவி இருக்குன்னு சொன்னால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும், அல்லது அதை வந்து தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் வலியுறுத்துகிறார். அப்ப மாநில அரசுக்கோ மக்களுக்கோ மக்கள் பிரதிநிதிகளுக்கோ சம்பந்தம் இல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் அவர் வந்து இதை தீர்மானிப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? இப்போ ஒரு அரசாங்கம், ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது, அதிமுக அரசாங்கமோ திமுக அரசாங்கமோ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. இந்த அரசு தவறு செய்கிறது அப்படின்னு மக்கள் உணர்ந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துல அவங்க தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அல்லது இடையில வந்து ஒரு இடைத்தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வர்றப்ப மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க. இதை வந்து தீர்மானிக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய, இந்த அரசு சரியா செயல்படுகிறதா செயல்படவில்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், உரிமைங்கிறது சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? இன்னொன்று, இதை தாண்டி இப்போ வந்து இவர் வந்து அரசனுடைய முடிவுகளில் வந்து
தலையிடுவதற்கு இங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதை தாண்டி இதில் வந்து சட்டவிரோதம் என்று சொல்லப்படுவதை தாண்டி அவர் இதே மாதிரி நிறைய சட்டவிரோதமான செயல்பாடுகளில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார். அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியாகவே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால் கூட பார்த்தோம்னா கம்பராமாயண விழா நடத்தி ராமர் என்பவர் தமிழர்களுடைய ஒவ்வொரு நெஞ்சங்களும் நிறைந்து கொண்டிருக்கிறார், நிறைந்து வாழ்கிறார். இதை வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அப்போ ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக, ஒரு பிரச்சாரகராக ஒருவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்திலும் குறுக்கிட்டு கொண்டு மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒருவருடைய பதவி என்பது வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்தை நோக்கி இந்த தீர்ப்பு வந்து நகரும் அப்படின்னு தான் நம்புகிறோம். அதே மாதிரி இந்த வேந்தர் துணைவேந்தர் நியமனங்கள் நீங்க கூட குறிப்பிட்டீங்க, இனி முதலமைச்சர் இருப்பார்னு. அதிலும் வந்து இந்த 10 மசோதாக்கள் நேரடியாக வந்து உச்சநீதிமன்றமே அதை ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் அதை கொண்டு வரப்பட்டாலும் அதில் ஆளுநர் தான் இன்னும் சான்சலராக இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்தை சில ஆங்கில நாளேடுகள் வைக்கிறார்களே, அதை எப்படி பார்க்கணும்? இதில் சட்ட நிபுணர்கள் தான் இன்னுமே அதுக்கு தெளிவு தர வேண்டும். ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பார்க்கிறப்ப இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா காலகட்டத்திலே அந்த கடல்வள மசோதாவுடைய கடல்வள பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக முதல்வர் இருப்பாருங்கிறத அவங்களே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இதில் வந்து அந்த 10 பல்கலைக்கழகத்தில் ஒன்று முதல்வர் வேந்தராக இருக்கிறார், அல்லது கல்வி அமைச்சரோ அல்லது முதல்வர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ இருப்பார் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு போகிறாங்களா அல்லது சட்ட ரீதியாக வேறு ஏதாவது நுட்பமான வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம விவாதித்து தான் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக வந்து இது வந்து அரசனுடைய கல்விக் கொள்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் பார்க்க முடியும். அரசு இன்னைக்கு முதலமைச்சர் அதை சுட்டி காண்பித்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படிங்கிறத பேசும் பொழுது இதில் நடத்திய சட்ட போராட்டங்கள், அது பேரறிவாளன் வழக்கு, இந்த 21 வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்திய இந்த ஆளுநர் தொடர்பாக நடத்திய சட்ட போராட்டங்களை தான் அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட பொம்மையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்பே வந்து கேசவானந்தா பாரதி வர்சஸ் கேரளா கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இந்த 2 வழக்குகள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்னருக்குமாக நடைபெற்ற இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கா பார்க்கப்படுது. இதுல இந்த 10 மசோதாக்கள்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைவதற்கான அந்த மசோதாவிற்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசுன்னு சொன்னாலும் அது திமுக அரசு சட்ட போராட்டம் நடத்தி வென்றிருக்கிறது அப்படின்னு தானே அது ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இதுல நம்ம திமுக அதிமுக அப்படின்னு பிரித்து பார்ப்பதை மாநில உரிமைகள், இப்போ நீங்கள் கடந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலேயே ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் வந்தப்போ அவர் வந்து ஆய்வு செய்ய போகிறேன்னு ஒவ்வொரு மாவட்டத்தோடு போகிறப்ப அதுக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்களை திமுக தான் முன்னின்று நடத்தியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நீட் தேர்வில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடுவதற்கு எடப்பாடி கொடுத்து அது பன்வாரிலால் புரோஹித் வந்து அதுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிப்பாட்டி வச்சிருந்தப்ப திமுகவும் முற்றுகை போராட்டம் நடத்தியது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகை போராட்டம் நடத்தியது. அப்போ இதில் வந்து கட்சி வேறுபாடுகளை கடந்த மாநில உரிமைகளுக்காக ஒன்று திரள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் கலைஞர் எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கிறது. ஈவன் ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட நம்ம அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து பிரச்சனை வந்தது. அதை வந்து அரசியல் சட்டத்துடைய 9வது அட்டவணையில் சேர்க்கணுங்கிறப்ப திமுகவும் அதில் இணைந்து தான் வந்து அதில் செயல்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகங்கிறது அது முழுமையாக வந்து செயல்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவங்க வக்பு மசோதாவிலேருந்து நீட் மசோதாவிலேருந்து தமிழ்நாடு அரசை வந்து ஆதரித்து தான் தீர்மானத்தில் அவர்கள் பேசுகிறார்கள், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் வந்து இதற்கும் சேர்த்து அவர்கள் வந்து ஏன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கலாம், நாளைக்கு அதிமுக அரசாங்கம் வரலாம். இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மட்டுமானதல்ல, இன்னும் சொல்லப்போனால் இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டுமானதல்ல, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களுங்கிறப்ப இது ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய, அதற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க முடியும்.